தமிழர்கள் நம்ம தமிழ் வரலாறை பத்தி பொய்யா வீண் பெருமை பேசுறோமா? நிச்சயமா இல்ல. உலகத்துல மத்த இடங்கள்ல மொழினா என்னன்னே தெரியாதப்போ தமிழர்கள் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்திருக்காங்க. முதல் தமிழ் சங்கம் பாண்டியர்களுடைய தலைமையில நம்ம குமரி கண்டத்துல நடந்துச்சு. பேரதிகாரம், முதுநாரை மாதிரியான பல நூல்கள் இயற்றினாங்க. ஆனா அதுல எதுவுமே நமக்கு கிடைக்கல. எல்லாமே கடலால ஏற்பட்ட பேரழிவுல அழிஞ்சிடுச்சு. இரண்டாம் தமிழ் சங்கத்துல தொல்காப்பியம், மாபுராணம், பூத புராணம் மாதிரியான பல நூல்கள் இயற்றப்பட்டுச்சு. அதுல தொல்காப்பியம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குற பல சங்க இலக்கிய நூல்கள் மூன்றாம் தமிழ் சங்கத்துல இயற்றப்பட்டது. தமிழர்களுக்கு மொழி பற்று அதிகம் தான். ஆனா அதுக்காக பொய்யா வீண் பெருமை பேச வேண்டிய அவசியம் தமிழர்களுக்கு இல்ல. எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவான குமரி கண்டத்தையோ தமிழ் வரலாறையோ மத்தவங்களால நம்ப முடியலன்னா அதுதான் தமிழுடைய வெற்றி. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் மத்த எல்லாத்தையும் விட முன்னோக்கி இருக்கு. தமிழ் பல மொழிகளை உருவாக்கி இருக்கு. தமிழர்களாகிய நாம தமிழ் பெருமையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கோ அது பொய்ன்னு சொல்றதுக்கோ யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது.